நல்ல விழாவை அமைத்து கொடுத்த எல்லாருக்கும் முதற்க நன்றி. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம டாக்டர் யுவராஜ் தான். சார் மேலே வாங்க, பின்னாடி போய் உட்காராதீங்க. இவருடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனைப்படி தான் இதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்திருந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. உணவே மருந்து, இதோட சாராம்சம் உணவே மருந்து. இதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் யுவராஜ். இவருடைய ஒத்துழைப்பின் பேரில் இவர் தான் ஆரம்பித்தது. முதல்ல நீங்கள் அனுபவப்பட்டு பாருங்கள். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் தெரியும். கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா ஒயிட் ஐட்டத்தையும் விட்டுருங்க. எல்லாரும் பெரியவங்க சொல்கிறாங்க, வியாதி வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் போய் நீங்கள் எவ்வளோ வைத்தியங்கள் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்குது. பட் எல்லாத்துக்கும் காரணம் உணவே மருந்து. இப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை கடந்த சபாநாயகர் அவர்களுக்கும், மருத்துவர் அவர்களுக்கும், டாக்டர் அவர்களுக்கும், ரோட்டரி மாவட்டம் 33 சார்பாக இதில் பங்கேற்ற அனைத்து ரோட்டரி உறுப்பினர், மேஜிக் பிரசிடென்ட், மேஜிக் செக்ரட்டரி, மேஜிக் உறுப்பினர்கள், மேஜிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், மேஜிக் அதாவது அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ பெற்ற விழாவிற்கு தயவுசெய்து உணவே மருந்து. இன்றைக்கி கூட இயற்கை உணவு தான் வச்சுருக்கிறோம். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் கூட மில்லட் மாரி பழங்கள் இதுதான் வச்சுருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. எல்லாரும் தயவுசெய்து இதை உங்களுடைய மீடியாவுக்கு தெரியப்படுத்துங்க. வருங்கால சந்ததியரை காப்போம், இயற்கை உணவை அருந்துவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஒன்னண்டால். மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையத்தின் கீழ் இயங்கி வருகின்ற அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ரோட்டரி சங்கம் இருவரும் இணைந்து நடத்துகின்ற நம்முடைய இயற்கை மருத்துவ தினமான 7ஆம் ஆண்டு தினத்தை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மகாவீர் போத்ரா அவர்களே, அவருடைய துணைவியார் முதல் பெண்மணி ஜெயஸ்ரீ அவர்களே, முன்னாள் தலைவர் தம்பி நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்திய சேர்மன் தம்பி அண்ணாமலை அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அருமை தம்பி ரவி வெங்கட்ரமணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு அவர்களுக்கு பின்னால் இருந்து சிறப்பாக பணியாற்றிய ரொட்டேரியன் தம்பி செந்தில் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ஜோசப் அவர்களே, இளங்கோ அவர்களே, இன்னும் அரும்பாக்கத்தில் இயங்கி வருகின்ற அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து தங்களுடைய பங்களிப்பை இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக அளித்த அந்த கல்லூரியுடைய முதல்வர் மணவாளன் அவர்களே, இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற செங்கல்பட்டிலே இயங்கி வருகின்ற சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் அன்பிற்குரிய தம்பி வெங்கடேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய உறவினர் அன்னை பில்டர்ஸுடைய உரிமையாளர் அருமை தம்பி நாராயணன் அவர்களே, குமரன் சில்க்ஸினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய தம்பி ரவி அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் உணவளித்து கொண்டிருக்கின்ற தம்பி ஸ்ரீதர் அவர்களே, எல்லோருக்கும் டிஷர்ட் வழங்கிய தம்பி அசோக் அவர்களே, இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வானது உலக ரெக்கார்டாக உலக அளவில் இது தெரிய வேண்டும் என்பதற்காக முன்னின்று முயற்சி செய்து நோவா அமைப்பின் மூலம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலகளாக மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரிகள் ஆர்த்தி அவர்களே, சரண்யா அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கின்ற நாங்குநேரி ஒன்றிய குழு தலைவர் தம்பி எட்வின் உட்பட
பத்திரிகையாளர்கள், ரொட்டேரியன், அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியிலே படித்து வருகின்ற மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும். காலை 5 மணி முதல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அதுக்கு இடையில நம்ம தம்பி இந்த ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றவர்கள் பசியாகிவிட்டது, உடனே முடியுங்கள். பசியோடு இருக்கின்றார்கள், உடனே முடியுங்கள். பசியை நினைவுபடுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை, வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லோருமே குறித்த நேரத்தில் சாப்பிட வேண்டும். அதுதான் நேச்சுரோபதியினுடைய முக்கியமான குறிக்கோளில் அதுவும் ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது பெரிய ஒரு கதை, அதை மட்டும் சொல்லி நான் விரைவில் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய ஊரை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளராக ராதாபுரத்தில் இருக்கின்றார். அவருக்கு பலவிதமான நோய்கள் தாக்கம், மிகப்பெரிய அளவில் மருத்துவர்கிட்ட போனவுடனே சொன்னார் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்ட்டு சொன்னால் கிரியேட்டினைனா அது 6.8 இருக்கு, சுகர் 320 தான் இருக்கு. அது மட்டுமல்ல, பிபி ரொம்ப அதிகம் இல்லை, 180/90. யூரியா ரொம்ப அதிகம் இல்லை, 40 இருக்கணும், அவருக்கு 86 இருந்து. கடந்த மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதி என்று நான் டீன்கிட்ட பேசி நம்ம அந்த சகோதரி தீபா அந்த அம்மா அங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி 1 மாதம் அந்த தம்பி இருந்தப்ப எனக்கே ஆச்சரியம். நாளைக்கு நன்றி சொல்றதுக்கு தான் சகோதரி யோகாவுக்கு தீபாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ரொம்ப சந்தோஷம், என்ன மருத்துவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாட்டு இருந்து, அந்த பையனுக்கு யூரியா 86 இருந்தது, இப்போ 53 குறைஞ்சிருக்கு. 1 மாதத்தில் 53 வந்துச்சு. பிபி 180/90 இருந்தது, இப்போ அவருக்கு ரொம்ப குறைஞ்சி 123/80 வந்திருக்கு. அந்த கிரியேட்டினைன் 0.5 குறைஞ்சிருக்கு. 6.8 இருந்தது, 6.3 இருக்கு. ஆனால் இன்னும் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சாப்பாடு என்ன விஷயங்கும் போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நேச்சுரோபதினா என்ன, அரும்பாக்கத்தில் இந்த கல்லூரி யார் கட்டினா என்னன்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்தது. மறைந்த தலைவர் கலைஞர் 1996ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற அவர் காலத்தில் தான் இந்த அரும்பாக்கத்தில் இயங்கி வருகின்ற இந்த அற்புதமான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியை ஆரம்பித்து ஆண்டுதோறும் 60 பேர் யூஜி பட்டதாரியாகவும் பிஜி பட்டதாரியாக 15 பேர்களும் கொண்டு வருகின்ற அற்புதமான கல்லூரியை, இந்தியாவிலே ஒரு அரசு கல்லூரியை முதலாக இந்த ஹோமியோபதி டிபார்ட்மெண்ட்டுக்கு தந்தது மறைந்த தலைவர் கலைஞர். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். ஐடி ஃபீல்டு வந்திருக்கும் போது இங்கே இருக்க உங்களுக்கு தெரியும், பெங்களூர் தான் அது நம்பர் 1 இருந்து, நமக்கு அது என்னன்னே தெரியாது. கலைஞர் 96 தான் ஸ்டைடல் பார்க் ஆரம்பித்தார். சிறுசேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெறுகிறோம் என்றால் அதற்கு வித்திட்டவர் மறைந்த தலைவர் கலைஞரை நாம் மறக்க முடியாது. அதே வழியில் தான் இன்றைய முதல்வர் அவர்களும், இப்போ கூட பார்த்துருப்பீங்க, திருவள்ளூரில் ஒரு ட்ரைடல் பார்க் ஒன்று 300 கோடி ரூபாய் அளவில் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் வருங்கால நம்முடைய இளைஞர்கள் படித்தவர்களுக்காக அதை உருவாக்கி பல ஆயிரம் பேர் வேலை வாய்ப்பை பெறுகின்றது, அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். அதே இன்றைய முதல்வர் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு சர்வதேச தரத்தில் இயங்கி வருகின்ற செங்கல்பட்டில் இருக்கின்ற யோகா மற்றும் அரசு நம்முடைய இயற்கை மருத்துவ அறிவியல் மையத்தை ஆரம்பித்து வைத்து சிறப்பாக அங்கேயும் 100 மாணவர்கள் யூஜி படிப்பதற்கு பிஜி படிப்பதற்காக முதுகலை பட்டதுக்காக
3 பிரிவுகளில் 30 பேர் படிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்க பல பேர் இது ஒரு விழிப்புணர்வு என்று சொன்னார்கள். கண்டிப்பாக நான் ரோட்டரியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரும் சொன்னதுதான், நாங்கள்லாம் கிராமத்தில் சொட்டு மருந்து கொடுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டு மருந்து எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நோயே பல பேருக்கு